உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்தது மனம் என்று கூறப்படுகிறது. உங்கள் முழு இதயத்துடன் நீங்கள் எதையாவது விரும்பினால் நீங்கள் அதை அடைய முடியும். இது என் கூற்று மட்டுமல்ல, பல பெரிய மனிதர்கள் இதை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அது உண்மை என்றால் நாம் விரும்புவது ஏன் நம் மனதில் இருந்து கிடைக்கவில்லை? யாரும் தங்கள் மனதில் சோகத்தை விரும்ப மாட்டார்கள், ஆனாலும் அவர்கள் மகிழ்ச்சியற்றவர்களாகவே இருக்கிறார்கள். ஒவ்வொரு நபரும் தங்கள் மனதில் வெற்றிகரமாக இருக்கவும் நிறைய பணம் சம்பாதிக்கவும் விரும்புகிறார்கள். ஆனால் இன்னும் அவர்கள் வெற்றி பெறவில்லை. வெறுமனே சிந்திப்பதாக இருந்தால் யார் வெற்றி பெறாமல் இருக்க விரும்புவார்கள் அல்லது பணம் சம்பாதிக்க மாட்டார்கள்? இது நம்மை இரண்டு முடிவுகளுக்கு கொண்டு வருகிறது. ஒன்று, நம் மனதின் மூலம் எதையும் சாதிக்க முடியும் என்று சொன்ன பெரிய மனிதர்கள் தவறு செய்திருக்கலாம், அல்லது நாம் தவறு செய்திருக்கலாம். இன்றைய கதையில் நான் உங்களுடன் ஒரு மந்திரத்தை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அதை புரிந்து கொண்ட பிறகு உங்கள் மனதின் மூலம் எதையும் எவ்வாறு செய்வது என்பதை உணர உதவும். ஈர்ப்பு விதியை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். கதை சிறியது, ஆனால் மிகவும் ஆழமானது. நீங்கள் கதைக்குள் நுழைவதற்கு முன் சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள். எனவே ஆரம்பிக்கலாம். முன்னொரு காலத்தில் ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் சோகத்தையும் துக்கத்தையும் தவிர வேறு எதையும் எதிர்கொள்ளவில்லை. அவர் என்ன வேலை செய்தாலும் அது ஒருபோதும் வெற்றி பெறவில்லை. ஒவ்வொரு முறையும் அவர் வீட்டிற்கு வரும்போது அவருக்காக சிக்கல் காத்திருந்தது. அவர் உதவி கேட்டால் யாரும் அவருக்கு உதவவில்லை. எல்லா பக்கங்களிலிருந்தும் துயர மலை ஒன்று அவர் மீது விழுந்தது போல் உணர்ந்தார். இந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது என்று அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தனது துயரங்களிலிருந்து எவ்வாறு விடுபடுவது என்ற எண்ணங்கள் அவரது மனதில் நிறைந்திருந்தன. இதன் விளைவாக அவரால் இரவில் தூங்கக்கூட முடியவில்லை. அவரது கண்களுக்கு கீழே கருவளையங்கள் உருவாகின. அவை அவர் எவ்வளவு கவலையுடனும் இருந்தார் என்பதை காட்டின. சில நேரங்களில் அவர் தற்கொலை செய்து கொள்ள நினைத்தார். ஆனால் அவரது குடும்பத்தினர் காரணமாக அவரால் அந்த நடவடிக்கையை எடுக்க முடியவில்லை. அவர் மிகவும் நம்பிக்கை இழந்தார். அவர் இந்த துயரங்களிலிருந்து விடுபட முடிவு செய்தார். அது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரி, தேவைப்பட்டால் அவர் நெருப்பின் வழியாக நடந்து செல்வார். ஒரு நாள் அவர் தனது வாழ்க்கையை எவ்வாறு மேம்படுத்துவது என்று ஒரு நண்பரிடம் கேட்டார். எல்லா துக்கங்களையும் நீக்கி மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு மந்திரத்தை பாபா வைத்திருந்ததால் அவரை ஒரு பாபாவிடம் செல்லுமாறு அவரது நண்பர் பரிந்துரைத்தார். இந்த பாபாவை அவர் கண்டால் அவரது பணி முடிந்துவிடும் என்று அவரிடம் கூறப்பட்டது. பாபாவால் மட்டுமே தன் துயரங்களை போக்க முடியும் என்ற எண்ணம் அவன் மனதில் குடியேறியதால் அவனை தேடிச் சென்றான். அவர் பாபாவை அணுகி தனது பிரச்சினைகளை கூறி தீர்வு கேட்டார். அவர் கூறினார், பாபா, நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன். ஆனால் தயவு செய்து என்னை இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கவும். நீங்க என்ன சொன்னாலும் நான் ஆலோ பண்றேன். என்னை இந்த கஷ்டத்துல விட்டுடாதீங்க. பாபா அவருக்கு சில சடங்குகளை செய்ய வழங்கினார். பதிலுக்கு ஒரு கட்டணம் பெற்றார். இந்த சடங்குகளை முழு பக்தியுடன் செய்யும்படியும் தன் வீட்டிற்கு மகிழ்ச்சியும் அமைதியும் வரும் என்றும் கூறினார். அந்த மனிதன் வீடு திரும்பினான், சடங்குகளை செய்தான். ஆனால் அவனுடைய எல்லா முயற்சிகளும் இருந்த போதிலும் அவனுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. உண்மையில் அவரது நிலைமை மோசமடைந்தது. இந்த சடங்குகளுக்கு ஈடாக பாபா அவரிடமிருந்து பணம் வாங்கிக் கொண்டே இருந்தார். மேலும் அவரது செல்வம் மெதுவாக குறையத் தொடங்கியது. பாபா தனக்கு உதவவில்லை என்பதையும் தனது துயரங்கள் குறைவதற்கு பதிலாக அதிகரித்து வருவதையும் அந்த மனிதன் உணர்ந்தான். பின்னர் ஒரு மனிதன் ஒரு பண்டிதரை தனது வீட்டில் ஒரு ஹவன் செய்ய அழைக்குமாறு அறிவுறுத்தினார். இது வீட்டை சுத்தப்படுத்தும் மற்றும் எந்த எதிர்மறை ஆற்றலையும் அகற்றும். இது தனது வாழ்க்கையில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும் என்று அவர் நம்பினார். எனவே அவர் ஒரு பண்டிதரை அழைத்து ஹவன் செய்தார். இருப்பினும் ஹவானுக்கு பிறகு எதுவும் மாறவில்லை. அவரது துயரங்கள் தொடர்ந்தன. அவர் மேலும் துயரமடைந்தார். ஒரு நாள் ஒரு பாபா நன்கொடை எதையும் வாங்காமல், கட்டணம் வசூலிக்காமல் மக்களுக்கு உதவுவதை பற்றி அவர் கேள்விப்பட்டார். இந்த பாபா கட்டணம் வாங்கவில்லை என்றால்
அவர் உண்மையிலேயே சாதனை படைத்த பாபாவாக இருக்க வேண்டும் என்று அந்த மனிதர் நினைத்தார். எனவே அவரை சந்திக்கச் சென்றார். அவர் பாபாவை அடைந்தபோது பாபா தியானத்தில் இருந்தார். அந்த மனிதர் அமைதியாக பாபா முடிக்கும் வரை காத்திருந்தார். சிறிது நேரம் கழித்து பாபா கண்களை திறந்தபோது அவர் முன் அமர்ந்திருந்த கலக்கமடைந்த மனிதரை கண்டார். அந்த மனிதர் எவ்வளவு துயரத்தில் இருக்கிறார் என்பதை பாபா உடனடியாக புரிந்து கொண்டார். பாபா அவரிடம், மகனே, உனக்கு என்ன வேண்டும்? பாபாவிடம் என்ன தேடி வந்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதர், பாபா, என் வாழ்க்கை துக்கம் நிறைந்தது. யாராவது எனக்கு வழங்கிய ஒவ்வொரு தீர்வையும் நான் முயற்சித்தேன். ஆனால் எதுவும் வேலை செய்யவில்லை. மாறாக என் துயரங்கள் அதிகரித்தன. என்ன செய்வதென்றே புரியவில்லை. நான் என் வாழ்க்கையை முடித்துக் கொள்வது பற்றி யோசித்தேன். ஆனால் என் குடும்பம் காரணமாக என்னால் முடியவில்லை. பாபா, நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டேன். நான் நம்பிக்கையுடன் உங்களிடம் வந்துள்ளேன். தயவு செய்து என் துயரங்களிலிருந்து விடுபட வழிகாட்டுங்கள் என்று கேட்டார். பாபா அந்த மனிதரின் மன உளைச்சலை உணர்ந்து, துயரங்களை போக்கும் மந்திரங்கள் எளிதில் கிடைப்பதில்லை. ஆனால் மந்திரத்தை சம்பாதிக்க நீங்கள் ஏதாவது செய்யலாம். முதலில் பாபா கட்டணம் கேட்பார் என்று அந்த மனிதர் நினைத்தார். ஆனால் வேறு வழியில்லை. அவர் கூறினார், பாபா, நீங்கள் என்ன நன்கொடை கேட்டாலும் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் உங்கள் மந்திரம் வேலை செய்ய வேண்டும். நான் முடிவுகளை காண வேண்டும். அதற்கு பாபா, எனக்கு எந்த நன்கொடையும் தேவையில்லை. நான் உனக்கு தரப்போவது மிக பெரியது என்றான். அப்போது பாபா அவரிடம், நான் உனக்கு ஒரு மந்திரத்தை கூறுகிறேன். ஆனால் அது கடினமான மந்திரம். உன்னால் அது முடியுமா? அந்த மனிதன் விரக்தியுடன், பாபா, தயவு செய்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். நான் எதற்கும் தயாராக இருக்கிறேன் என்றார். பாபா அறிவுறுத்தினார், நீங்கள் இங்கிருந்து செல்லும்போது, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று உங்கள் மனதில் திரும்ப திரும்பச் சொல்லுங்கள். அதை உங்கள் மனதில் மட்டுமே திரும்ப திரும்பச் சொல்லுங்கள். உங்கள் வாயிலிருந்து வார்த்தைகள் வர அனுமதிக்காதீர்கள். இதை செய்யுங்கள். நீங்கள் பலனை காண்பீர்கள். அந்த மனிதர் இந்த மந்திரத்தை செய்ய ஒப்புக்கொண்டார். ஆனால் அது வேலை செய்யும் என்று அவருக்கு உறுதியாக தெரியவில்லை. அவர் நடக்கத் தொடங்கிய போது பாபா அவருக்கு நினைவூட்டினார், நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் மந்திரத்தை மீண்டும் சொல்லும்போது குரங்குகளை பற்றிய எந்த எண்ணமும் உங்கள் மனதில் நுழைய வேண்டாம். அப்படிச் செய்தால் மந்திரம் எடுபடாது என்றார். அந்த மனிதன் தனக்குள் நினைத்தான், நான் ஏன் குரங்குகளை பற்றி நினைக்க வேண்டும்? நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்ற மந்திரத்தை மீண்டும் மீண்டும் சொல்வதில் கவனம் செலுத்துவேன். இருப்பினும் அவர் நடந்து செல்லும் போது திடீரென்று ஒரு குரங்கை பற்றிய எண்ணம் அவரது மனதை கடந்தது. முதலில் அவர் அதை துடைத்தார். ஆனால் பின்னர் அது மீண்டும் வந்தது. அவர் குரங்குகளை பற்றி சிந்திக்கத் தொடங்கினார். அந்த மந்திரத்தை மறந்து குரங்குகளின் எண்ணங்களில் மூழ்கினான். அவர் தொடர்ந்து சென்றபோது அவருக்கு முன்னால் ஒரு குரங்கு இருப்பதைக் கண்டார். அவர் நினைத்தார், எனக்கு ஏன் இது நடக்கிறது? நான் இதற்கு முன்பு குரங்குகளை பற்றி நினைத்ததில்லை. இப்ப ஏன்? அவர் வீட்டிற்கு வந்தபோது அவர் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளானார். அவர் தனது மனைவியிடம், எனக்கு இரவு உணவிற்கு ஒரு குரங்கு பரிமாறுங்கள் என்று கூறினார். அவன் சொன்னதை உணர்ந்த அவன் குரங்குகளின் மீது திடீரென ஏற்பட்ட மோகத்தை எண்ணி குழப்பத்துடனும் கவலையுடனும் தன் தலைமுடியை இழுத்து தலையை சுவரில் மோத ஆரம்பித்தான். குரங்குகளின் எண்ணங்களால் துன்புறுத்தப்பட்ட அவனால் அன்றிரவு தூங்க முடியவில்லை. மறுநாள் பாபாவிடம் சென்று அவர் காலில் விழுந்து, பாபா, என்ன நடக்கிறது என்றே எனக்கு தெரியவில்லை. குரங்குகளை பற்றி நினைக்க வேண்டாம் என்று நீங்கள் சொன்னதிலிருந்து நான் அவற்றை எல்லா இடங்களிலும் பார்த்திருக்கிறேன். உங்க பின்னாடி டேபிள்ல ஒருத்தன் கூட உட்கார்ந்திருக்கான். பாபா சிரித்துக்கொண்டே, குழந்தாய், இது மனதின் பொறி. குரங்குகள் எப்போதும் இருந்தன. ஆனால் நீங்கள் அவற்றை பற்றி முன்பு நினைத்ததில்லை. இப்போது அவர்களை பற்றி சிந்திக்க வேண்டாம் என்று உங்களிடம் கூறப்பட்டதால் அவை உங்கள் மனதில் நுழைந்துள்ளன. நாம் எதை நம் மனதிலிருந்து தள்ள முயன்றாலும்
அது வலுவடைந்து நம் ஆழ்மனத்தில் ஆழமாக பதிந்துவிடும். நீங்கள் எதையாவது அகற்ற எவ்வளவு அதிகமாக முயற்சிக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் அதில் கவனம் செலுத்துகிறீர்கள், அது இன்னும் வலுவாக மாறும். பாபா விளக்கினார், நீ உன் துயரங்களை பற்றி நினைப்பதை நிறுத்த விரும்பினால் நீ அவற்றில் கவனம் செலுத்துவதை நிறுத்த வேண்டும். உங்கள் பிரச்சினைகளை பற்றி நீங்கள் எவ்வளவு அதிகமாக சிந்தித்து அவற்றிலிருந்து தப்பிக்க முயற்சிக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அவை உங்கள் மனதை எடுத்துக்கொள்ளும். பிரச்சினையை பற்றி சிந்திப்பதை முற்றிலுமாக நிறுத்துவதே முக்கியம். அதனுடன் சண்டையிடுவதை நீங்கள் நிறுத்திவிட்டால் பிரச்சினை உங்கள் மீதான அதிகாரத்தை இழந்துவிடும். அந்த மனிதன் தனது துயரங்களில் அதிக கவனம் செலுத்துவதை புரிந்து கொண்டான். அவற்றிலிருந்து விடுபட முயற்சிப்பதன் மூலம் அவற்றை தன் வாழ்க்கையில் மேலும் முக்கியமானதாக ஆக்கினான். மகிழ்ச்சியை அடைய ஒருவர் துக்கத்தை பற்றி கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக அவர்கள் எதை அடைய விரும்புகிறார்களோ அதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று பாபா அவருக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கிறது. நாம் எதையாவது எதிர்த்து எவ்வளவு அதிகமாக போராடுகிறோமோ அவ்வளவு அதிகமாக அது நம்மை கட்டுப்படுத்துகிறது. உண்மையான மாற்றத்தை கொண்டுவர நாம் விரும்பாதவற்றில் கவனம் செலுத்துவதை நிறுத்திவிட்டு நாம் விரும்புவதில் கவனம் செலுத்தத் தொடங்க வேண்டும்.